காலை பொன்னிற வேளை என் வாழ்விலே தினந்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம். வணக்கம். நான் உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன் பேசுகிறேன். இது என்னுடைய 1745 கவிதைக்கான காணொளி பதிவு. இந்த புலனப்படத்தில் ஒரு காலை வேளை குளிர்வானம், குளிர்ந்த காற்றும், உள்ளினங்களின் பேச்சு ஒலியும் நிறைந்த அழகான வர்ணஜாலம் கொண்ட ஒரு படத்தை கண்டது. இந்த காலை வேளை வான் வர்ண படத்தை கண்டதும் என் நெஞ்சில் பொங்கிய கவிதை. இந்த நித்தம் வரும் வர்ணஜாலம் இறைவனை நம்புபவர்களுக்கு இறையின் கொடையாகவும், இயற்கையை நம்புபவர்களுக்கு இயற்கையின் கொடையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி இருந்தும் ரசித்து போற்றக்கூடிய இந்த காலை வேளை வானம் ஒரு உன்னதமான உத்தமம். இந்த கவிதையின் தலைப்பு காலை இளவொளி சொர்ண வானம், மேலை வித்தகனின் வர்ணபானம். வித்தக மேலவன் அத்தன் படைத்து நித்திய சொர்க்கம் காலை வேளை வானில் விரியும், புத்தம்புரிய காலை பிறக்க கண்ணாரக் காணும் சித்தம் மகிழும் இறைவன் புரியும் சாலம் புரியும். எத்தனை முறைதான் இதனைக் கண்டும் மறுபடி காண இதயம் துள்ளும். புத்தன் அமர்ந்த போதியைப் போலே காலை வேளை சொர்ணவானம் ஞான சேகி இடமும் சொல்லும். தத்தம் வீட்டு சாளரமொழியே துண்டுவானின் வர்ணக்கோலம் ரசிக்கானின், மொத்த புவியும் ஆளும் மேலவன் தத்துவப் படைப்பை வெளியில் சென்று கண்டு வியக்க மனமும் ஏங்கும். மெத்தனம் ஓடும் காலை காற்று கிளர்ச்சி கூட்டி நெய்யின் ரோமம் சிலிர்க்கச் செய்யும். செத்துப்போக எண்ணிய மனமும் ஒட்டி போட்டு அத்துர் நினைவை நனையே வையும். கத்தும் புள்ளின பீச்சுக்குரலும் சுத்தராக தாளத்தோடே கேட்ட பாடல் போலே ஒலிக்கும். நித்தம் நிச்சுகம் வேண்டும் என்றே மனமும் வேண்டிட மேலவனருளால் அதுவும் பலிக்கும்.
கத்தும் புள்ளின கீச்சுக்குரலும் சுத்தராக தாளத்தோடே கேட்ட பாடல் போலே ஒலிக்கும். யுத்தம் இச்சுகம் வேண்டும் என்றே மனமும் வேண்டிட மேலவனருளால் அதுவும் பலிக்கும். நன்றி, வணக்கம். இது உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன். வானில் தோன்றும் கோலம் அதை யார் போட்டதோ, பனிவாடை வீசும் காற்றில் சுகம் யார் சேர்த்ததோ, புத்தம் புது காலை பொன்னிறவேளை என் வாழ்விலே தினந்தோறும் தோன்றும்.